டியூ டேட் முடிஞ்சு பெயின் வரல. பட் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு டைலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு பெயின் வந்தால் நார்மல் டெலிவரி ஆகிடும், லெஃப்ட் சைடே படுத்துட்டு இருங்கன்னு ஒரு 2 டேஸாக லெஃப்ட் சைடே படுத்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு ஃபேக் பெயின் கூட வரல. லேபர் வார்டு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும்ல பெயின் வந்தால் இருக்கிறதுக்கு, அந்த ரூமில் தான் என்ன விட்டுருந்தாங்க. ஸோ வரவங்க போகிறவங்களாம் கத்திட்டு இருந்தாங்களா, அது லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. இந்த 2 டேஸும் கடவுள்கிட்ட எப்படினாலும் பெயின் இன்க்ரீஸ் ஆகி டெலிவரி ஆகிட்டோன்னு வேண்டி பார்த்தா ஒன்றுமே நடக்கல. தனியாக படுத்துன்னு இருப்பேனா, அதனால என்னன்னு தெரியல, டாக்டர் வந்து நீ நார்மல் வார்டுக்கே போயிடுன்னு என்ன அமுச்சு விட்டாங்க. அதாவது 3rd டே மார்னிங் வந்து நார்மல் வார்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஈவினிங் போல டாக்டர் கூப்பிட்டாங்க. செக்லாம் பண்ணி பார்த்துட்டு பேபி வந்து பிக் பேபியா இருக்கு, 3.25 கிலோ கிட்ட இருக்கும். ஸோ உங்க ஹைட் வெயிட்டுக்கு நார்மல் டெலிவரி சான்ஸ் இல்லை, சி செக்ஷன் தான் பண்ணணும். 9 o'clock சீஃப் டாக்டர் வருவாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சீஃப் டாக்டர் வந்து நார்மல் டெலிவரிக்கே ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வந்து பேபி பிக் பேபியா இருக்கு, எப்படி டாக்டர் சி செக்ஷன் சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், நார்மல் டெலிவரி நடக்கலன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல சி செக்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு கதை. 2 பேனும் எப்படி தாங்க போறனோன்ற பயத்திலே லேபர் ரூம்குள்ள போனேன்.